Hello friends, welcome to Dharana Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஷெட்யூல் 3 குண்டான ஸ்டடி பிளான் அண்ட் சிலபஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த வாரம் வந்து நம்ம எப்படி படிக்க போறோம், என்ன படிக்க போறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து திருவிழா வாரம் அப்படின்னும் போது எப்படி போகும்னே தெரியாது, அப்படி போயிடும். சரியா? நம்ம எப்படி போகும்னு யோசிக்கிறதுக்குள்ளே இந்த வாரம் வந்து கடந்து போயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பொங்கல் கொண்டாடின ரெஸ்ட்டுக்கு ஒரு பொங்கல், எக்ஸ்ட்ரா பொங்கல். சரியா? ஏன்னா அந்த 4 பொங்கல் நம்ம கொண்டாடணும்ல, அப்போ அது என்ன டயர்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா வியாழக்கிழமை சேர்த்து நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம். சரியா? ஆனால் என்ன இங்கே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வாரம் நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகும். ஓகேவா? பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டாட போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா அந்த கொண்டாட்டம் இருக்கட்டும், அந்த கொண்டாட்டத்தோடு சேர்த்து உட்காந்து படிக்கவும் செஞ்சுருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கொண்டாட்டம் மட்டுமே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் லைஃப்பில் திண்டாட்டம் தான் நடக்கும். சரி, கொண்டாட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த வாரம் படிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான், இருந்தாலும் படிக்க வேண்டிய கட்டாயம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த பண்ணுறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இருந்துருச்சு வச்சுங்களேன், அப்போ என்னென்னா நம்ம அந்த டைமுக்கும் ஒரு மரியாதை இருக்காது, அந்த டைமுக்கு வந்து அந்த விஷயத்த முடிக்கிற நமக்குமே அந்த ஒரு மரியாதை இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த 2 வாரம் படித்ததை விட இந்த வாரம் யார் ஒருத்தர் ஷெடியூலை பர்ஃபெக்டாக முடிக்கிறீங்களோ அவங்க உண்மையிலே கிரேட். ஓகேனா கஷ்டமே இல்லாதப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறத விட நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை தான். சரிங்களா? ஸோ இந்த வாரம் அப்படின்னும் போது நீங்கள் இந்த வாரம் பொங்கல் வாரம் அப்படின்றத விட ஷெட்யூல் 3 அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஓகேவா? கொண்டாடணும், கொண்டாட்டத்தோடு சேர்த்து படிக்கணுன்றத மட்டும் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு படிக்கணும் என்ன வரும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த 2 வார ஷெட்யூலில் வந்து நம்ம 6th புக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. என்னது வெற்றிகரமாக 6th புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச் பண்ணியும் போட்டோம், அட் த சேம் டைம் லைட் டெஸ்ட்டும் வெடிச்சாச்சு, கொஸ்டினும் கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ அப்போ ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 10 லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டாப் 50ல் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 10 இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, ஃபஸ்ட்டில் வந்து 5 பாலிட்டி லெசன் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹிஸ்ட்ரி லெசனை பார்த்தோம். ஓகே, ஸோ வெற்றிகரமாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் 2 டாபிக் வந்து முடிச்சிருந்தோம். ஓகேவா? என்ன டாபிக் முடிச்சிருந்தோம், நம்பர் சிஸ்டம் முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட அதுலேருந்து மட்டுமே ஒரு 6லேருந்து 7 வினாக்கள் வரைக்குமே வந்து கேட்குறாங்க. அந்தளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. கம்பல்சரியாக 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்டுறாங்க. சரியா? அதே மாதிரி இலக்கணம் பார்த்தீங்கன்னா இலக்கணமும் என்ன பார்த்துருந்தோம், 2 முக்கியமான டாபிக். ஒன்று என்ன அப்படின்னா அகர வரிசைப்படுத்துக, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதுகை முனை. அதில் ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 ஷெட்யூலில் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 சரி ஒரு 20 கொஸ்டினே வந்து நம்ம கம்பல்சரி எடுக்கலாம்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக். அதே மாதிரி தான் இந்த 3வது ஷெட்யூலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த 3வது ஷெட்யூல் வந்து முதல் 2 ஷெட்யூலை விட ஒரு படி மேலே சொல்லலாம், நிறைய வினாக்கள் வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. சரியா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் எடுத்துக்கும் போது தமிழ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம 6th புக்கு முடிச்சோம். அது 6th புக்கை தொடர்ந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th புக். சரிங்களா? அப்போ 7th புக்லேயும் வந்து 9 இயல் இருக்குது. அந்த 9 இயலை 2 பார்ட்டாக பிரித்து 5 இயல் ஒரு வாரமும் அடுத்து மீதி இருக்கக்கூடிய 4 இயல் ஒரு வாரமும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 5 இயல் இந்த வாரம் இப்போ 5 டேஸ், ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு 5 இயல் முடிச்சிருங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு 5 இயல். ஸோ இது லைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலைல வந்துடும். சரியா? நீங்கள் பொங்கல், தீபாவளி அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொங்கல் வச்சுக்கிட்டே லைவை பார்க்குறீங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த 5 நாளைக்கு 5 லைவ் வந்து கம்பல்சரியாக வந்துடும். நீங்கள் அந்த டைம் அட்டன் பண்ணுறது ஓகே, இல்லை சார் அப்படின்னா மீதி 2 நாள் இருக்குது, இந்த நாள் 7 நாளுமே படிக்கிறது எடுத்துங்க. சரியா? சார் இப்போ ஒவ்வொரு வாரமும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 5 நாள் படிங்க, 6வது ரிவிஷன் பண்ணுங்க, 7வது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7 நாளே படிக்க எடுத்துங்க. 2 நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் கூட மீதி 5 நாள் தயவு செஞ்சு இந்த 5 இயலை படிச்சிருங்க. ஓகே, லைவ் டெஸ்ட் நம்ம வைப்போம், அது டைம் நான் வந்து சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 7th புக்கில் 5 இயல். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு சொல்லிட்டு 5 இயலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அது எந்த நாளாக இருக்கலாம், நான் மண்டேன்னு சொல்ல மாட்டேன். அந்த 7 டேஸில் ஒரு 5 டேஸை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வாரம் மட்டும் தான் அந்த எக்ஸ்கியூஸ். ஓகேவா? அடுத்து நம்ம மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நிமிஷங்க. ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும்போது ஓகே
ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2லேருந்து 3 கேள்விகள் டைம் அண்ட் ஒர்க்லேருந்தே கேட்குறாங்க குரூப் 4 லெவல் எக்ஸாமினேஷனில். ஸோ அப்போ அந்தளவுக்கு முக்கியமான டாப்பிக்னும் போது நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகே, ஒரு படிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது டைம் அண்ட் ஒர்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 மாடல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து படிச்சு கூட போதுமானது. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போது அடுத்து வந்து இது வந்து ஒரு வாரம் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. சரி, கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட். சரியா? அப்போ ஒரு வாரம் என்ன அப்படின்னா எத்தனை மாடல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமை பிரித்து படிச்சுக்கலாம். சரியா? அப்போ எத்தனை மாடல் இருந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் 10 மாடல் இருக்கா, ஒரு நாளைக்கு 2 மாடல் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அது நான் பிளேலிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு. ஸோ பொது அறிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் புக்குடைய 5 முக்கியமான லெசன்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மும் ப்ளஸ் யூனிட் 8 ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஐஎன்எம் ப்ளஸ் யூனிட் 8 ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 5 லெசன் இருக்குது. இந்த 5 லெசன் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஐஎன்எம்மும் கவர் ஆகும், யூனிட் 8ம் கவர் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லெசனில் முதல் 3 ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8. அடுத்து இந்த 2 லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் வந்து யூனிட் 8 வரும், ஒன்று வந்து ஐஎன்எம். ஆனால் நம்ம ஐஎன்எம்மே சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ ஐஎன்எம் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது 2 ஐஎன்எம் சேர்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் ஒரு சில லெசன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய தோற்றமும். ஓகேவா? ஸோ இந்த 2 லெசன் கூட பார்த்தீங்கன்னா 3 கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம ஐஎன்எம் யூனிட் 8 நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது, அதெல்லாம் வந்து மொத்தமாக நான் சேர்த்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம தனியாக பிரித்து படிக்கிறத விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஐஎன்எம்லேருந்து ஒரு சில பார்ட்டை பிரித்து தான் யூனிட் 8ன்ற ஒரு புது யூனிட்டை உருவாக்குனாங்க. ஓகே, மற்றபடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்னது, இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த 5மே ஒரே ஆங்கிள் தான். லைன் பை எல்லாம் படிச்சிங்க. ஓகேவா? ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் தான். இதில் வந்து நம்ம இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு அதை படிக்காதீங்க. இந்த ஆங்கிள்லேயே படிங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 11 சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அப்புறம் அடுத்த நாள் வந்து ஆங்கில ஆட்சியின் தொடர்கால கிளர்ச்சிகள், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய தோற்றம், அதுக்கடுத்து நாள் தேசிய ஏன்னா அப்படியே லைன் பை லைனாக வரும், ஒன்னோட ஒன்று தொடர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான லெசன் பார்த்தீங்க அப்படின்னா 4வது லெசனும் அதே மாதிரி 2வது லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 4வது லெசன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேருந்து 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த 2 லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 லெசனுமே முக்கியமானது தான். ஆனால் அதிலே ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில ஆட்சியின் தொடர்கால கிளர்ச்சிகள், ஏன்னா யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான லெசன். அதே மாதிரி வந்து தேசியம் காந்திய காலகட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான லெசன். யூனிட் 8 இது ஐஎன்எம். அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த 2 லெசன், இந்த 5 லெசனே படிக்கணும். இதில் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய லெசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வதும் 4வதும். இது ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய லெசன். ஈஸியானா என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காந்திய காலகட்டம் படிச்சாலே இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் நடந்தது தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கா, தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒத்துழையாமை இயக்கம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் தமிழ்நாட்டோடைய நிகழ்வு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க. அப்போது இந்த லெசன் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் ஈஸியான லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஆனால் இம்பார்ட்டன்ட் லெசன் 5. அதில் கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் 2, ஈஸியாக படிக்கிற லெசன் 2. இந்த ஆங்கிள் நீங்கள் பிரித்து படிச்சிங்க. ஓகேவா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் சொல்லிட்டு இந்த ஆங்கிளே படிச்சுடுவாங்க. சார் வந்து இது 2 முக்கியமான லெசன்ஸ் சொன்னார், இதை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன்னோட ஒன்று லிங்காக இருக்கக்கூடிய லெசன்ஸ். ஓகேவா? நீங்கள் இந்த ஆங்கிளே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த லெசன். சரியா? சரி, ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் சொல்லினா பண்ணீங்க, 5 நாளைக்கு 5 லெசன் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தேர்வு செய்தல். இதுக்கான வீடியோ இருக்குது, இலக்கண வீடியோ இருக்குது, நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே வந்துடும். ஓகேவா? இதுக்கான வீடியோ போட்டு ஒரே வீடியோ தான். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே கிட்டத்தட்ட 2லேருந்து 3 கொஸ்டின் உங்களால் போட முடியும். ஓகேவா? ஏன்னா இதில் 2 மாதிரியான கேள்வி கேட்பாங்க. அதாவது தொழில் பெயர், வினையாளன் பெயர் அந்த மாதிரி கொடுத்துட்டு வேர்ச்சொல்னு கேட்பாங்க. இல்லை வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினையாளன் பெயர், வினையச்சம், பெயரெச்சம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பெயர் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ 2 ஆங்கிள் இப்படி கொடுத்துட்டு அப்படி கேட்பாங்க, அப்படி கொடுத்துட்டு இப்படி கேட்பாங்க. அப்போ 2 ஆங்கிளையும் கேட்கறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த வேர்ச்சொல் அதே மாதிரி நம்ம எளிமையாக மார்க் எடுக்கிற டாபிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். இப்போ அகரவரிசையில் நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி எதுகை மொழியும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய இந்த வேர்ச்சொல்லும் ரொம்ப ஈஸியானது. அப்போ நம்ம பேசிக்காக வைக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆரம்பத்தில் வைக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய, அதே டைம் அதிகமான வினாக்கள் வரக்கூடிய இலக்கண பகுதி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அகரவரிசையே எக்ஸாம் 2 கேட்குறாங்க.
எதுகை மோனையே 2லேருந்து 3 கேட்குறாங்க. இந்த வேர் சொல்லே 3 கேட்குறாங்க. அப்போது இந்த முதல் 3 இலக்கண பகுதி நீங்கள் படித்தாலே 6லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் போடலாம். அது 6லேருந்து 8 கொஸ்டின், அதுவும் ஈஸியாக போடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒன்று கவனிக்கிற விஷயம் மட்டும்தான். நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3rd வீக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சிங்க. 5 ஸ்கீம்ஸ் இதை நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி வரேன். அந்த வீடியோ பார்த்து அந்த 5 ஸ்கீம்ஸை மட்டும் நீங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கில படிங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாள் படிக்கணும் எந்த நாள் படிக்கணுன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம், ஏன்னா எதனா ஒரு 2 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் இருக்கும். சரி, அந்த ஒர்க்கை பார்த்துட்டு மீதி 5 நாள் தயவு செஞ்சு படித்தல செலவு பண்ணுங்க. ஏன்னா இந்த ஷெடியூல் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. 7th புக்கு ஃபஸ்ட்டுன்னும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா 6th புக்கும் 7th புக்கும் ஒரே ஆங்கிள் தான். 8th தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, அப்போது 7th புக்கும் உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஓகேவா? அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான். ஓகேவா? அது வந்து ரொம்ப ஈஸியான மேக்ஸ் டாபிக் தான். கடைசியாக ஒரு 2-3 மாடல் தான் வந்து கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம போடக்கூடிய மாடலாக தான் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தேர்வு செய்தல். இதை வீடியோ மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், ஈஸியாக படிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே தான். இந்த 5 லெசன் மட்டும் தான். ஓகேவா? இந்த 5 லெசன் மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி படித்தா போதும், நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். சரியா? இதுக்கு வந்து என்னால் வந்து ஒரு டைம் வந்து சொல்ல முடியல. ஏன் காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொங்கல் பெருசாக இருக்கும். இப்போ வந்து ஃபார்மர் ஃபேமிலி, இப்போ விவசாய பேஸ் பண்ண ஃபேமிலி அப்படின்னா மாட்டு பொங்கலுக்கும் அவங்களுக்கு ஃபேமஸாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பொங்கல் ஃபேமஸாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி படிக்கிறதா இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஃபீல் பண்ணும். அப்போ வந்து காணும் பொங்கல் வந்து அவங்களுக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொங்கல் வந்து என்ன இருக்குன்னா ஃபேமஸாக இருக்கும். அதனால தான் 2 நாள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். ஓகே, 2 நாள் உங்கள் ஒர்க்கு பாருங்கள். மீதி 5 நாள் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? அதுலேயும் நான் என்ன சொன்னேன், இதில் எது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஜிகே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா சார் வந்து வீடியோ போட்டுருப்போம். ஜெயகிருஷ்ணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது 5த்துமே வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த புக் எடுத்து வச்சுன்னு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து கடைபிடிங்க. அதை நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அதை நீங்கள் பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? சரி, அது நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த வாரத்துக்கு வந்து எத்தனை நாள் படிக்க மட்டும் தான் சொல்லலை, அது உங்களுடைய சாய்ஸு. ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் 5 நாளாவது படித்தா மட்டும்தான் இந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து டைம் இழுத்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா பொங்கல் பண்டிகைன்றது ரொம்ப சந்தோஷமான பண்டிகை தான். நம்ம நிறைய விஷயம் தோணும். ஓகே, ஜல்லிக்கட்டு போய் பார்க்கலான்னு தோணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லியோ படம் வேறு போடுறாங்களா, அந்த படம் பார்க்கலான்னு தோணும். அதை தாண்டி நிறைய சூப்பரான படம்லாம் போடுவாங்க. அந்த படம் நமக்கு பார்க்கணுன்ற எண்ணம் வரும். சரியா? அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அது அப்போதைக்கு உண்டான சந்தோஷம் தான். ஆனால் நம்ம ஃப்யூச்சருக்கு உண்டான சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ சந்தோஷமாக இருங்க. நான் சந்தோஷத்தை வேலை தள்ளி வைங்கன்னு சொல்லலை, அந்த சந்தோஷத்தை படிச்சிருங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் லியோ படம். சார் நான் லியோ படம் தேட்டர் போய் பார்க்கவே இல்லை சார், இப்போ நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா லியோ படம் பாருங்கள். கூட என்ன பண்ணுங்கள், சார் படம் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ சும்மா பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டே பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் படம் போகிறான்னா 1/2 மணி நேரத்துக்கு விளம்பரம் போட போகிறான். இப்போ லியோ படம் போகிறான் அப்படின்னா 6 மணிக்கு போகிறாங்களா, 6:15 வரைக்கும் படம் ஓடும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு விளம்பரம், 1/4 மணி நேரத்துக்கு படம் தான் போடுவாங்க. அப்போ 1/4 மணி நேரம் படம் பாருங்க, இன்னொரு 1/4 மணி நேரம் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது, இல்லை நீங்கள் தமிழ் எடுத்து புக் எடுத்து பண்ணுறது, அப்படியே படிங்க. ஓகே சார், சார் டிவி பார்த்துன்னு எப்படி சார் படிக்க முடியும், தனியாக உட்காந்து படித்தாலே படிக்க முடியும், அதெல்லாம் சும்மா கதை. சரியா? புயலே அடித்தாலும் படிக்கணுன்ற எண்ணம் தான் படிக்கலாம். ஓகேவா? இல்லை படிக்கின்ற எண்ணம் இல்லைன்னா உன்னை யோகா கிளாஸில் கொண்டு போய் உட்கார வச்சாலும் படிக்க மாட்டேன். ஸோ அப்போ படிக்கிறதுக்கும் அட்மாஸ்பியருக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதை முதல் தெரிஞ்சுங்க. அட்மாஸ்பியர்னால ஒருத்தன் படிக்கிறான்னா அது வந்து சும்மா கதை, சும்மா ஏமாத்துக்கு வேணால் சொல்லலாம். எனக்கு வந்து ஒரே சத்தமாக இருக்குது, எனக்கு படிக்கவே தோண மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னென்னா படிக்கின்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இப்படி இருக்குது. இது சைலண்ட்டான இடத்துல கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது, எனக்கு படிக்கணும் என்ன வரும், தூக்கம் வருதுன்னு தோணும். ஓகே, அப்போ என்னன்னா அட்மாஸ்பியர் நம்ம ஒருபோதும் படிக்கிறதுல எந்த விதமான இம்பேக்டையும் பண்ணாது. படிக்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. படிக்கிறதுக்கும் நம்ம மைண்டுக்கு மட்டும் தான் சம்மந்தம். டிவி பார்த்துனே கூட படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்கீம்ஸு, தமிழ், இயல், அப்புறம் புக் பேக்கு, ஓகே, மேக்ஸ் வீடியோஸ், இது எல்லாமே நீங்கள் வீடியோ அதாவது நீங்கள் படம் பார்த்துட்டே படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? படம் பார்த்துட்டே இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் எந்த விதமான வரியும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமான வாரம் தான். ஓகேவா? ஆனால்
இந்த கஷ்டமான வாரத்தை நீங்கள் கஷ்டப்படாமல் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கான்றதை நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வாரம் நான் சொன்ன பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. இதில் மிக முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே. ஓகேவா? இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தா ஜிகே. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? இப்போ ஏன்னா இயல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 இயல் கூட முடிக்க முடியும். ஆனால் லெசன் அப்படியும் ஒரே நாளில் 2 லெசன் படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா என்டையராக வேறு இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிகே இந்த வாட்டி டஃப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் படித்து முடிச்சுருங்க. மீதி எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஈஸின்னு நான் சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணாது, சார் ஈஸின்னு சொல்லிட்டாரு, அதை நம்ம கடைசியாக படித்தா ஈஸின்னா படித்தாதான் ஈஸி. படிக்கலாம் கஷ்டம், படிக்கலாம் எல்லாமே கஷ்டம், படிச்சுட்டா எல்லாமே ஈஸி. ஆனால் படிக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த 5 லெசன் தான். இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய லெசன்ஸ் தான். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வாரம் ஷெடியூலை வந்து அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் எவ்வளோ மார்க்குன்னு பார்ப்போம். சரி? ஆனால் சந்தோஷம் மட்டும், கொண்டாட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. கொண்டாட்டத்தோடு சேர்த்து படிப்பும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.